ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ஒரு ப்ளவுஸுக்கு நான் என்ன ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸ்க்கு நார்மல் ப்ளவுஸ் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த கஸ்டமர் வந்து ஒரு saree 4 ப்ளவுஸ் வந்து சாதா மெட்டீரியல் 2x2 மெட்டீரியல் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு கஸ்டமர் வந்து சாரியோட ப்ளவுஸு லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு கஸ்டமர் வந்து 2 நார்மல் ப்ளவுஸ் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ளவுஸுக்குலாம் நான் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்ட்டு நான் அப்படியே வர சொல்கிறேன். இந்த saree வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து நான் லேட்டாக தான் கொடுப்பேன். அதனால் இதில் டிசைன் வச்சு ஒர்க் பண்ணுறது இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இது போடுறேன் கண்டிப்பாக. இது வந்து இப்போ நான் தைக்க போகிறதில்ல, காட்டுறேன். இந்த ப்ளவுஸு இப்போ கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்தது இவங்க வந்து எங்கள் அண்ணி லேட்டாக கொடுத்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் நான் தைச்சு கொடுத்துருவேன். ரொம்ப பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி வாங்குவாங்க என்கிட்ட. இவங்க 2 நார்மல் ப்ளவுஸு ஒரு லைனிங் ப்ளவுஸு 2 saree ஓர அடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த வாரத்தில் கொடுத்தது தான். ரொம்ப அவசரமாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் தைச்சு கொடுத்தேன். இது வந்து ஒரு சுடிதார். இந்த பொண்ணு இப்போ தான் ஃபஸ்ட்டு சுடிதார் போடுறாங்க. அளவு சுடிதார் வந்து இல்லை, நானாக ஓனாக அளவு எடுத்து தைச்சு கொடுத்த சுடிதார் தான் இது. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ என்னால் போட முடியல, சாரி. நெக்ஸ்ட் வந்து இந்த saree. இந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டு பக்கமே இருக்காங்க. இவங்க வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே வேலைக்கு போகிற இடத்துல அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா கிராண்டாக இருக்கும் அக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. இதுவும் நான் இப்போ தைக்க போகிறது இல்லை, லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு காமிச்சல. இது வந்து நான் தைச்சிருக்கேன், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி தைச்சிட்டேன். லைனிங் அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டுமே, தையக்கூலி மட்டுமே 200 ரூபா. லேஸ் வச்சுருக்கேன்ல, இந்த லேஸ் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கேன். 30 ரூபா வந்து லேஸ்க்கு, 20 ரூபா வந்து நான் அதை அடிக்கிறதுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 250 ரூபா வாங்கியிருக்கேன். இது ஒர்த் இல்லையான்னு நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். இது வந்து எனக்கு இங்கே வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். 200 ரூபாக்குள்ளே முடிச்சா ஓகேன்னு நினைக்கிறவங்க, 150 ரூபாக்குள்ளே முடிச்சாலும் ஓகே நினைக்கிறவங்க தான் இந்த ஊரில் இருக்காங்க. ரொம்ப கிராமம் தான். நம்ம வந்து அவ்வளோ ரூபாய் எதிர்பார்க்க முடியாது இவங்ககிட்ட. இருந்தாலும் நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டேன். கொடுத்துட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை, கொடுத்துட்டாங்க. இந்த ரேட் வந்து ஓகேவா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 ப்ளவுஸு, 2 சாதா ப்ளவுஸு ஒரு லைனிங் ப்ளவுஸு. மொத்தம் சாதா ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து 100 ரூபா, 2 ப்ளவுஸுக்கு 200 ரூபா. இந்த ப்ளவுஸ் வந்து 250. நானே லைனிங் எடுத்து போட்டங்காட்டிக்கு 250. அவங்க லைனிங் எடுத்து கொடுத்தா 200 ரூபா. ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி, மிஷினில் உட்காரதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக எல்லாத்தையும் அதில் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் மிஷினில் உட்காரணும். நான் என்னென்ன அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கையில் வச்சிருக்க பீஸ் ரெண்டுமே ஹூக்குக்கு லூப்புக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைனிங்கில் அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்ல கிரேப் சில்க் saree. இப்போ வந்து நான் முன்னாடி கப்பு வந்து பிடிக்கிறேன். இந்த கப்பு பிடிக்கும்போது நிறைய பேத்துக்கு ப்ராப்ளம் வரும். என்னென்னா, தைச்சு முடிச்சதுக்கப்புறம் உள் பக்கமாக இருக்க துணி வந்து, அதாவது மெயின் துணி வந்து தையலே படாமல் இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி சுருக்கமாக வந்த மாதிரி இருக்கும். துணி வந்து அந்த கப்போட நடு சென்டரில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கும்போது மிஷினில் நிறுத்திட்டு, அது எந்த அளவுக்கு நீளமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல வைக்கணும். இதுக்கு மேலே 2.5 இன்ச்சுக்கு மேலே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க. லைட்டாக இழுக்கக்கூடாது. மெதுவாக அந்த ஸ்க்ரூ டிரைவரை அந்த துணியோட அந்த நம்ம போட்டிருக்கோம்ல லைன், அதோட அப்படியே மெதுவாக கொண்டு வந்து தைச்சு முடிக்கணும். இப்படி தைக்கும்போது உங்களுக்கு வந்து உள்பக்கம் இருக்க துணி, அதாவது மெயின் கிளாத்தில் துணி வந்து சுருங்காது, நீட்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு டாட்டு. 2 தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் போட்டு முடிச்சோன்னே இன்னொரு தையல் போட்டுறணும். இதுக்கப்புறம் 2வது டாட் வந்து கப்புக்கு கீழே வர டாட். கொஞ்சம் சுருங்கி இருந்துச்சுன்னா இழுத்திங்கன்னா நூல் வந்து கட் ஆகும். பரவாயில்ல, இழுத்து விடுங்க. அதான் வந்து நல்லா ஸ்டிப்பாக நம்மளுக்கு இழுத்து கொடுக்கும். நம்ம தைக்க தானே போகிறதுக்கப்புறம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கீழே இருக்க அளவுக்கு இந்த இடத்துல 2.5 தான் மார்க் பண்ணணும். 2.5க்கு மேலே இங்கேயும் மார்க் பண்ணக்கூடாது. இவங்களோட கப்போட அளவு வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 34 சைஸ் தான், அதனால் 2 இன்ச் வச்சுருக்கேன். இந்த பிடிக்கிறது, டாட் பிடிக்கிறது. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். 2 மார்க்கிங்கும் வச்சுட்டு மிஷினில் கொண்டு போய் நிறுத்திட்டு ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. முன்ன பின்ன போட்டு நிறுத்திட்டு நீடில் வந்து இறக்கிடணும் துணி மேலே. இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து மெதுவாக, ரொம்ப ஃபோர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, மெதுவாக அப்படியே அந்த ஓரமாக நீவிட்டு வரணும். இதோட ஹைட் வந்து 2.5 தான் வைக்கணும். இதுக்கு மேலே தாண்டக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து கிராஸாக தான் வரும், ஒரு முக்கோணம் மாதிரி வரும். இந்த மார்க்கிங்கும் அந்த மார்க்கிங்கும் கொண்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் தெரியாது, நீட்டாக இருக்கும். உள்ளே வந்து துணி ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது இன்னொரு தையல் போட்டுடலாம். இந்த 2 டாட்டு பிடிச்சிங்கன்னா 3வது டாட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் ஒரு பிரச்சனையுமே வராது. இந்த மேலே இப்போ கீழே போட்டல ஒரு டாட், அதை பிடிச்சிட்டு அப்படியே ஆம்ஹோல் கீழே பிடிச்சிங்கன்னா ஒரு லைன் வரும், அப்படியே எடுத்துக்கோங்க. அதான் கரெக்டான லைன். இதுலேயும் 2 தையல் போட்டு நிறுத்திட்டு நல்லா துணிவை உள்பக்கமாக கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி இழுத்து விட்டுட்டு லைன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 4.5 வச்சுக்கலாம். 4.5 இல்லைனா ரொம்ப ஹைட்டாக இருந்தால் 5 வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து 5 வைக்கிறேன். 4.5 அல்லது 5க்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்க்ரூ டிரைவர் வச்சு மெதுவாக, இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்காட்டிக்கு விட்டு அடிக்கிறேன். அந்த மார்க்கிங் வந்த உடனே நிறுத்திட்டு ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சிடணும்.
மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது அரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது ஜீரோவில் முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்போட இது வந்து நல்லா தெரியும், எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இந்த கிளாத்தே ரொம்ப லேஸான சைனிங்கான கிளாத் தான், ரொம்ப தைக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த 3 ப்ளவுஸ் காமிச்சல அது ஃபுல்லாகவே தைச்சிட்டேன். இந்த ப்ளவுஸுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கேன், ஒரு சாதா ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸுக்கு. இப்போ இந்த கஸ்டமர்கிட்ட நான் வாங்க வேண்டிய ரூபா வந்து 200 ப்ளஸ் ஒரு 250 450 ரூபா வந்து நான் வாங்கணும். வீட்டில் இருந்துகிட்டே தயவுசெய்து தைச்சு பழகுங்க. ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கைக்கு வரும்ல. நான் இந்த அமௌண்ட் வச்சு தான் என் மெடிக்கலே நான் பார்த்துட்ருக்கேன், மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே. அதனால தான் நான் இந்த கொஞ்சம் நல்லா வீடியோ போடலை. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த பொண்ணு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறங்காட்டிக்கு எப்படி எந்த மாடலில் தைக்கணும்னு எனக்கும் தெரியல, செட் ஆகுமானு தெரியல. அதனால் நார்மல் ஃபேண்ட்டு சுடிதார் தைச்சிருக்கேன். கைக்கு வந்து எல்போ ஸ்லீவ் வரை கேட்டிருந்தாங்க, அதனால் அப்படி வச்சுட்டு லைட்டாக ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். கைக்கு கீழேயும் கொஞ்சம் பைப்பிங் வந்து திக்காகவே கொடுத்துருக்கேன். நல்லா ஃபேஸிங் மாதிரி நல்லா டார்க்காக தெரிகிற மாதிரியே கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கிறது 450 சார்ஜ் பண்ணியிருக்கேன் சுடிதாருக்கு. இந்த சாரீ வந்து அன்னிதுன்னு சொன்னேன், 2 சாரீ கொடுத்துருக்காங்க. 2த்துக்குமே ஓரம் அடிக்கிறதுக்கு 40 ரூபா வாங்கியிருக்கேன். ஒரு சாரீக்கு 20 ரூபா, 2 சாரீக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் மேலே இருக்கிறது. இதுக்கு வந்து நான் லைனிங் எடுத்து போட்டேன், அதனால் 250 ரூபா. 2 நார்மல் ப்ளவுஸ் வந்து 2 இருக்குது, அதுக்கு வந்து 200 ருபீஸ். இவங்களுக்கு வந்து நான் பில் போட்டு கொடுத்துருவேன், எல்லாத்துக்குமே கொடுத்துருவேன். ஆனால் இவங்களுக்கு நிறைய தைச்சிருக்கேன், ஆல்ட்ரு ப்ளவுஸ்லாம் தைச்சிருக்கேன். அதனால் இந்த மாதிரி பில் போட்டு 570 ரூபா வந்து நான் வாங்கியிருக்கேன் இவங்ககிட்ட இருந்து. காசும் அதே மாதிரி தான். எனக்கு எவ்வளோ சொந்த பந்தம் நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் காசு என் கையில் வராமல் நான் ப்ளவுஸை கொடுக்க மாட்டேன். அது வந்து இப்போ எனக்கு நான் கையில் அவங்ககிட்ட வாங்கலை அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு என்னால் அவங்ககிட்ட வாங்க முடியாது. அதனால் எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் துணி தரேன்னு சொல்லிட்டு நான் வச்சுருவேன். ஆனால் ப்ராப்பராக தைச்சு அவங்ககிட்ட நான் கொடுத்துருவேன், தைச்சு முடிச்சு வச்சுருவேன். கரெக்டாக பணம் கொடுத்துட்டாங்கன்னா நான் கொடுத்துருவேன். இப்போ எடுத்திருக்க இந்த 3 ப்ளவுஸ் வந்து வீடியோவோட ஃபஸ்ட்டில் காமிச்சிருப்பேன். 4 ப்ளவுஸு ஒரு சாரீ 500 ரூபா காசு. அந்த கஸ்டமரோடது அவசரமாக ஒரு ப்ளவுஸு ஒரு சாரீ ஓவர் அடித்து கேட்டாங்க, கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க அமௌண்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே தைச்சு கொடுத்துட்டேன். இப்போ இந்த 3 ப்ளவுஸ் இருக்குது, இந்த 3 ப்ளவுஸையும் தைச்சு ஊக்கு வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் நிற்கிதுன்னு பார்த்து கொடுக்கணும். 4 ப்ளவுஸுக்கு 400 ரூபா, ஒரு சாரீ ஓவர் அடிச்சிருக்கேன் 20 ரூபா, அவங்க 500 ரூபா கொடுத்துருக்காங்க. 80 ரூபா நான் அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதை தைச்சு கொடுத்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, சுடிதார், மேக்ஸி, அனாக்களி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நிறையா ட்ரெஸ் வந்து நம்ம தைக்கிறோம். ஆனால் வந்து ஏரியா வந்து அதோட ரேட் வந்து மாறும். இப்போ நான் மெயினில் இருந்தேன் அப்படின்னா அந்த ரேட் வந்து வேறு. இதே கொஞ்சம் ஒரு நல்ல டெவலப்பான ஏரியாவில் நான் கடை வச்சுருந்தேன்னா அங்கேயும் வேறு. நான் வந்து இப்போ கிராமத்தில் இருக்கேன், வீட்டில் தைக்கிறேன். அதனால் எனக்கு இது தரதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். போன வருஷம் வந்து 80 ரூபாய்க்கு தைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். நார்மல் ப்ளவுஸ் 80 ரூபா, லைனிங் ப்ளவுஸ் 150 ரூபாய்க்கு வந்து தைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வருஷம் வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு 20 ரூபா ஆட் பண்ணியிருக்கேன், லைனிங் ப்ளவுஸ்க்கு 50 ரூபா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணனே எனக்கு அவ்வளோவா எதுவும் வரலை. அதுக்கப்புறம் நான் தைக்கிறத பார்த்துட்டு பிடிச்சிருக்கும்ல அவங்களுக்கு, அவங்க எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக ஒரு கஸ்டமர் எனக்கு துணி கொடுத்தாலும் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிவிடுவேன், இதுதான் ரேட்டு, ஓகேனா கொடுங்க, நான் நீட்டாக தைச்சு தரேன். கேட்கும்போதே நீங்கள் கேட்குற டைம்லேயே நான் தைச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்குகிறேன். இப்போ வாங்குகிறேன். ஓரளவுக்கு எனக்கு துணி வந்துட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம ரொம்ப பார்த்து நம்ம தைச்சு கொடுத்தோம்னா நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. இதுக்கு மேலே நான் ரேட் வந்து அதிகப்படுத்தவும் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ரேட் எனக்கு ஓகே தான். ஒரு ஜாக்கெட் உட்காந்து தைச்சேன் அப்படின்னா எனக்கு 100 ரூபா கிடைக்குது. ஒரு நாளைக்கு நான் 100 ரூபா சம்பாதிச்சாலும் எனக்கு போதும். அந்தளவுக்கு இப்போ எனக்கு ஓடிட்டு இருக்குது. தயவுசெய்து நீங்களும் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா தையல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகட்டும் உங்கள் குழந்தைகளுக்காகட்டும் தைச்சு கொடுங்க. வீட்டிலே நீங்கள் இருக்கீங்கன்னா சின்னதாக அப்படியே மூவ் பண்ணி ஒரு சாரீ ஓரம் அடித்து பழகுங்க, லுங்கிக்கு கோடு அடித்து கொடுங்க. அப்புறம் ஏதாவது நைட்டி வந்து ஆல்ட்ரு பண்ண வரும், டைட் பண்ணணும், கை வந்து மடிச்சு அடிக்கணும்னு சொல்லியெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அதை வாங்கி தைச்சு கொடுங்க. நைட்டியெல்லாம் ஓவர் அடித்து கீழே கரபாகலாம் மடிச்சு அடிச்சிங்கன்னா ஒரு 30 ரூபா சார்ஜ் பண்ணலாம் தாராளமாக. அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருந்து சம்பாதிங்க. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், இந்த ரேட் வந்து ஓகேவா அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நானும் இனி வரக்கூடிய வீடியோ வந்து நிறைய வீடியோ போடுறேன். நீங்களும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.